என்டிஎஸ்சி மாணவர்களே வணக்கம். என்டிஎஸ்சி கணக்கில் 20 வினாக்கள் கேட்பாங்க. அந்த 20 வினாக்களுக்கும் எப்படி விடையளிக்கிறது, அந்த 20 வினாக்களுக்கான மதிப்பெண்களையும் வாங்கிறதுக்கான முயற்சியை நாம் செய்கிறோம். சரிங்களா? முதல் பாடம் எண்ணியல். உங்களுக்கு மொத்தம் 12 பாடம் இருக்குது. முதல் பாடம் எண்ணியல். எண்ணியலுக்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் பார்த்துட்டு அதில் கொஞ்சம் கணக்குகள் நம்ம இன்னைக்கு போட போகிறோம். ஃபஸ்ட்டு இயலெண்கள். இயலெண்கள்னால் என்னன்னு உங்களுக்கே தெரியும் இல்லையா? இயலெண்கள்னால் என்னம்மா? நேச்சுரல் நம்பர்ஸ். எதில் ஆரம்பிக்கும்? 1ல் ஆரம்பிக்கும். இயலெண்கள் 1ல் ஆரம்பிக்கும். முழு எண்கள் 0ல் ஆரம்பிக்கும். முழுக்கள். முழுக்கள்னால் உங்களுக்கு உடனே எண் கோடு தான் ஞாபகத்துக்கு வரணும். மைனஸ் எண்கள் ப்ளஸ் எண்கள் 0ல் இருக்கும். விகிதமுறு எண்கள். விகிதமுறு எண்கள் பின்ன வடிவில் உள்ள எண்கள் p/q. இதில் pயும் qவும் இன்டிஜர்ஸ், அதாவது முழுக்கல்ல இருந்து எடுத்துக்கலாம். q 0வா இருக்க கூடாது. விகிதமுறா எண்கள்னா என்னென்னா √2, √3, √5, அதாவது ரூட்டுக்குள்ளால இருக்கிற எண்களை முழுசாக ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாது. அந்த மாதிரி எண்கள் π, e இதெல்லாம் விகிதமுறா எண்கள். அடுத்து தசம எண்கள். தசம எண்களில் 2 டைப் இருக்குது. முடிவுறு தசம எண். முடிவுறு தசம எண்ணா 0.125. முடிவுறா தசம எண்கள் அதில் 2 டைப் இருக்குது. முடிவுறா சுழல் தசம எண் அப்படின்னா 0.49 பார், அதாவது 49 திரும்ப வரும். இது முடிவுறா சுழல் தசம எண். முடிவுறா சுழல் தன்மை அற்ற எண் அப்படின்னா π இருக்குல்ல, π 3.14. அதுக்கப்புறம் எண்கள் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் எதுவுமே திரும்ப வராது. சரிங்களா? அப்படிப்பட்ட எண்களை தான் நாம் முடிவுறா சுழல் தன்மை அற்ற எண்களை தான் நாம் விகிதமுறா எண்கள்னு சொல்லுவோம். விகிதமுறா மூலங்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் கொஞ்சம் ஃபார்முலாஸ் பார்க்கலாம். √ab அப்படின்னா √a × √b. √a/bனா √a/√b. √a + √b × √a - √b அப்படின்னா a - b. a + √b × a - √bனா a² - b. அதாவது இது எல்லாத்துக்கும் பேஸான ஃபார்முலா என்னென்னா a + b × a - b சமம் a² - b². இந்த ஃபார்முலா தான் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், இதுக்கும் அப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து √a + √b × √c + √d அப்படின்னா √a × √c √ac, √a × √d √ad, √b × √c √bc, √b × √d √bd. அடுத்து √a + √b the whole squareனா முதல்ல ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஸ்கொயர், √aவை ஸ்கொயர் பண்ணால் a. அடுத்து 2 × √aவையும் √bயவும் பெருக்குவீங்க. 2 √a √b ப்ளஸ் √bயை ஸ்கொயர் பண்ணால் b. அடுக்கு விதிகள் பாருங்கள். ஃபஸ்ட்டு விதி a⁻m பெருக்கல் a⁻n. அடிமானங்கள் சமமெனில் அடுக்குகளை கூட்ட வேண்டும். a⁻m கூட்டல் n. a⁻m அதன் மொத்த அடுக்கு n அப்படின்னா a⁻mn. அடுக்கின் அடுக்கை பெருக்க வேண்டும். a⁻m/a⁻nனா a⁻m - n. வகுக்கும் போது அடுக்குகளை கழிக்க வேண்டும். a⁻m பெருக்கல் b⁻mனா ab அதன் மொத்த அடுக்கு m. இதில் a அடிமானம் அப்படின்னு சொல்லுவோம், m-ஐயும் அடுக்குகள்னு சொல்லுவோம். அடுத்து a⁻0 1, அதாவது எதுக்கு அடுக்கில் 0 எடுத்தாலும் 1 தான். 5⁻0 என்ன 1, 10⁻0 என்ன 1, a⁻0 என்ன 1. அடுத்து a⁻n சமம் 1/a⁻n. அதாவது ஒரு எண்ணுக்கு அடுக்கில் மைனஸ் இருக்குது அப்படின்னா அந்த எண் அப்படியே பை போட்டு கீழே வந்துடும். அதாவது 2⁻−1 அப்படின்னா 1/2 அப்படின்னு அர்த்தம். அதே 2⁻−2னா 1/2². இங்கே மைனஸ் இருந்தால் அந்த மைனஸ் கீழே வரும்போது ப்ளஸ் ஆயிரும். அதுதான் விதி. இந்த விதி பாருங்கள். a⁻m/n அது எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்னா a⁻m மொத்த அடுக்கு 1/n எழுதிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே 1/n அப்படி இருந்தால் nth ரூட் ஆஃப் a⁻m அப்படின்னு அர்த்தம். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். வேறு எப்படி எழுதிக்கலாம்னா a⁻1/n அதன் மொத்த அடுக்கு mன்னு எழுதிக்கலாம்.
அதாவது இந்த எம்மை மேலே கொண்டு போயிட்டு இதை உள்ளே வச்சுக்கலாம். சரிங்களா? அப்படின்னா இது nth ரூட் ஆஃப் ஏ அதன் மொத்த அடுக்கு எம் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதை நாம் கணக்குகள் செய்யும்போது அப்ளை பண்ணுவோம். தேற்றம் 1, யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் 10வதுல இருக்கு. ஏ மற்றும் பி என்பன ஏதேனும் இரு மிகை முழுக்கள் எனில் ஏ சமம் BQ + R 0 <= R <= B என்றவாறு Q, R எனும் தனித்த மிகை முழுக்கள் கிடைக்கும். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா மீபேவா கண்டுபிடிக்க பயன்படுது. கணக்குகள் போடும்போது நம்ம இந்த யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை பயன்படுத்துவோம். அடிப்படை எண்ணியல் தேற்றம். அடிப்படை எண்ணியல் தேற்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு எண் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 125 இருக்குது அப்படின்னா 125 பகா காரணிப்படுத்துவோமா? நாம 5 போடுங்க, 2 5 10, 5 25, மறுபடியும் 5 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 5 கிடைக்கும். 125 நம்ம 5 அடுக்கு 3ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? 100 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 100 பகா காரணிப்படுத்தினீங்கன்னா 2 அடுக்கு 2 பெருக்கல் 5 அடுக்கு 2. இந்த அடிப்படை எண்ணியல் தேற்றம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு எண்ணையும் அதன் பகா காரணிகளின் பெருக்கல் பலனாக ஒரே ஒரு முறையில் மட்டுமே எழுத முடியும். 125 5 அடுக்கு 3ன்னு தான் எழுத முடியும், வேற எந்த மாதிரியும் எழுத முடியாது. 100 2 அடுக்கு 2 பெருக்கல் 5 அடுக்கு 2ன்னு தான் எழுத முடியும். வேணா 5 அடுக்கு 2 பெருக்கல் 2 அடுக்கு 2ன்னு வேணா எழுதிக்கலாம், வரிசையை வேணா மாற்றி எழுதிக்கலாம். ஆனால் பகா காரணிகள் ஒரே ஒரு முறையில் தான் நமக்கு கிடைக்கும். P/Q வடிவில் உள்ள ஒரு எண் முடிவுறு தசம எண்ணாக அமைய வேண்டுமெனில் Q சமம் 2 அடுக்கு m பெருக்கல் 5 அடுக்கு n வடிவில் எழுத வேண்டும். எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க. P/Q இந்த எண் ஒரு முடிவுறு தசம எண்ணா இருக்கணும்னா என்ன செய்யணும்? கணக்கு கேட்பாங்க உங்களுக்கு. ஒரு விகிதமுறு எண் கொடுத்துட்டு 5/125 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு இது ஒரு முடிவுறு தசம எண்ணா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் 5 125ஆல் நீங்கள் வகுத்துக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 125 முதல்ல 5 125 அடுத்து சுருக்கிக்குங்க. இது 1, இது 25, 1/25. 25 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 5 அடுக்கு 2ன்னு எழுதிக்கலாம். எந்த வடிவத்தில் இருக்கணும்? அதாவது டினாமினேட்டரில் இருக்கிற எண் 5 அடுக்கு n பெருக்கல் 2 அடுக்கு m இந்த வடிவத்தில் இருக்கணும். 5 அடுக்கு 2 இருக்கு, 2 அடுக்கு 0 போட்டுக்குங்க. அப்படின்னா இது ஒரு முடிவுறு தசம எண். உங்களுக்கு புரியுதுங்களா? சப்போஸ் நமக்கு 7/150 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது கணக்கு. இது ஒரு முடிவுறு தசம எண்ணான்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? 150 பகா காரணிப்படுத்தணும். சரிங்களா? 5 போடுங்க, 3 15 0, மறுபடியும் 5 போடுங்க, 6 30, 2 போட்டுக்குங்க, 3. என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு? 7/5 அடுக்கு 2 பெருக்கல் 2 அடுக்கு 1 பெருக்கல் 3 அடுக்கு 1. அதாவது இது வரைக்கும் மட்டும் இருந்திருந்தா அது ஒரு முடிவுறு தசம எண்ணை நம்ம சொல்லிடுவோம். இங்கே ஒரு 3 அடுக்கு 1 இருக்கு இல்லையா? அதனால் இது முடிவுறு தசம எண் அல்ல. மீசிமா மற்றும் மீபேவா 2 எண்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 150 175 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு மீசிமா மீபேவா கண்டுபிடி அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் 2க்கும் காரணிப்படுத்தி கண்டுபிடிப்பீங்க இல்லையா? அப்படித்தானே? இப்போ நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா 150 காரணிப்படுத்தலாம். 150 காரணிப்படுத்தினீங்கன்னா 3 5 0, 5 போட்டிங்கன்னா 10 2 5. அதாவது என்ன கிடச்சிருக்குன்னா 5 அடுக்கு 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2. அதே 175 காரணிப்படுத்துங்க. 5 3 15 மீதி 2 5, மறுபடியும் 5 போடுங்க, 7. அப்படின்னா 175 நீங்கள் எப்படி பகா காரணிப்படுத்திருக்கீங்க? 5 அடுக்கு 2 பெருக்கல் 7. இப்போ நம்ம இந்த 2க்கும் மீபேவா எழுதுவோம். மீபேவானா 5 அடுக்கு 2, இங்கே 5 அடுக்கு 2 தான். அதனால் 2க்கு பொதுவாக 5 அடுக்கு 2 எழுதிக்கலாம். அதுக்கு பிறகு இதெல்லாம் பொதுவாக இல்லை இல்லையா? அதனால் மீபேவா 5 அடுக்கு 2 தான். மீசீமா எழுதுவோமா? மீசீமா எப்படி எழுதுவீங்க? 5 அடுக்கு 2 எடுத்து எழுதிக்கணும். அண்ட் பொதுவாக இல்லாததையும் எழுதிக்கணும்.
பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 7 இதெல்லாத்தையும் பெருக்கி ஆன்சரும் எழுதிக்கணும். இதுதான் மீபேவா மீ சீமா கண்டுபிடிக்கிற முறை. இப்போ நாம் கணக்குகள் பார்க்கலாம். முதல் வினா 1/64 அடுக்கு 0 ப்ளஸ் 64 அதன் அடுக்கில் -1/2 மைனஸ் -32 அடுக்கில் 4/5 என்னன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் சொன்னேன் உங்களுக்கு எந்த எண்ணுக்கு அடுக்கில் 0 எடுத்தாலும் அதனுடைய மதிப்பு 1ன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் இது என்னமா 1 பார்த்த உடனே உங்களுக்கு போட தெரியணும். ப்ளஸ் அடுக்கில் மைனஸ் இருந்தால் என்ன பண்ணணும்னு சொன்னேன்? n அடுக்கு மைனஸ் என்ன 1/nன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஸோ இது 1/64 அடுக்கு -1/2 மைனஸ்னா கீழே வந்ததில் ப்ளஸ் ஆயிடுச்சு. அப்படின்னா இப்போ என்ன இருக்குது? அடுக்கில் 1/2 மட்டும்தான் இருக்குது. மைனஸ் இங்கே என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல அடுக்கு 4 எடுப்போமே. -32க்கு அடுக்கில் 4 அதன் மொத்த அடுக்கில் 1/5 அதாவது 4/5 4 பெருக்கல் 1/5ன்னு பிரிச்சுக்கிட்டோம். பிரிச்சுட்டு நாம் அடுக்கின் அடுக்காக எழுதிக்கிட்டோம். சரிங்களா? அப்படின்னா 1 கூட்டல் உங்களுக்கு தெரியுமா அடுக்கில் 1/2ன்னா என்ன அர்த்தம்? 64 அடுக்கு 1/2ன்னா √64 √64 என்ன 8. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? 8 மைனஸ் இந்த மைனஸ் இந்த மைனஸ்க்கு அடுக்கில் 4 எடுத்தப்ப அது என்னவாயிருச்சு? ப்ளஸ் ஆயிடுச்சு. அதாவது இந்த 4 -32க்கு மேலே இருக்குது. மைனஸ்க்கு அடுக்கில் 4 எடுத்தப்ப அது ப்ளஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்படின்னா இப்போ உங்ககிட்ட 32 அடுக்கு 4 அதன் மொத்த அடுக்கு 1/5. இப்போ நாம் 32 அடுக்கு 1/5 அதன் மொத்த அடுக்கு 4ன்னு எழுதிக்குவோம். 32 அடுக்கு 1/5 32 நாம் என்னன்னு எழுதுவோம் தெரியுமா? 32ங்கிறது 2 அடுக்கு 5 அதன் அடுக்கு 1/5. இந்த 5 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன கிடைக்கும்னா 1 கூட்டல் 1/8 கழித்தல் இது 2 தான். சரிங்களா? இது 2 2 அடுக்கு 4 எத்தனை? 16. இந்த 1 இந்த 16ல் நீங்கள் கழிச்சிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 15. அதாவது 1/8 மைனஸ் 15. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த -15 இருக்கு இல்லையா? அதில் ஒரே ஒரு 1 இங்கே எடுத்துக்குங்க. 1/8 மைனஸ் 1 மைனஸ் 14. இது பாருங்கள் 1 அதை நம்ம 8/8ன்னு எழுதிக்கலாம். அந்த 8ல் இந்த 1 கழிச்சிருங்க. அப்படின்னா என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 7/8 கிடைக்கும். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? -14 7/8 விடையாக கிடைக்கும். செகண்ட் சம் பாருங்கள். 2 அடுக்கு x + 4 பெருக்கல் 3 அடுக்கு x + 1 சமம் 288. நாம் இங்கே 2 அடுக்கும் இங்கே 3 அடுக்கும் இருக்குது இல்லையா? அதனால் 288 காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்துங்க. 2 144 மறுபடியும் 2 7 2 மறுபடியும் 2 போடுங்க. 3 1 3 6 மறுபடியும் 2 போடுங்க. 1 8 இன்னொரு தடவை 2 9 அப்புறம் என்ன கிடைக்கும்? 3 3 மறுபடியும் இங்கே வாங்க. 2 அடுக்கு x கூட்டல் 4 புள்ளி வச்சா பெருக்கல்னு அர்த்தம். 3 அடுக்கு x கூட்டல் 1 சமம் 288. 2 அடுக்கு எத்தனைமா இருக்குது? 5 பெருக்கல் 3 அடுக்கு 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு அடிமானங்கள் சமம். அதனால் அடுக்குகளை சமப்படுத்துங்க. x கூட்டல் 4 சமம் 5. எது கூட 4 கூட்டினா 5? 1 கூட இல்லையா? எக்ஸின் மதிப்பு என்ன? 1. இந்த பக்கம் சமப்படுத்தினாலும் அதே தான் கிடைக்கும். மதிப்பு என்ன? 1. மூன்றாவது வினா பாருங்கள். கணக்கு பார்த்தா பெருசாக இருக்கா? 1/1 + √2 1/√2 + 3 1/√3 + 4 இது மாதிரி இருக்கு இல்லையா? நம்ம முதல்ல ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்து சுருக்குவோமே. 1/1 + √2 என்னம்மா செய்வோம்? எப்போதும் அதோட விகிதப்படுத்தும் காரணி பகுதியோட விகிதப்படுத்தும் காரணி கொண்டு பெருக்கி வகுப்போம் இல்லையா? அதாவது 1 பெருக்கல் 1 மைனஸ் √2 அதாவது 1 + √2ஓட விகிதப்படுத்தும் காரணி. இங்கே 1 + √2 இன்று 1 மைனஸ் √2 பெருக்கும்போது மேலே
1 மைனஸ் ரூட் 2 இருக்கும். கீழே 1 மைனஸ் 2. அதாவது என்ன கிடைக்குது உங்களுக்கு? 1 மைனஸ் ரூட் 2 பை மைனஸ் 1ன்னு கிடைக்கும். இதே மாதிரி செகண்ட் டேர்முக்கு என்ன கிடைக்கும்? ரூட் 2 மைனஸ் ரூட் 3 பை மைனஸ் 1ன்னு கிடைக்கும். தேர்டு டேர்முக்கு என்ன கிடைக்கும்? ரூட் 3 மைனஸ் ரூட் 4 பை மைனஸ் 1ன்னு கிடைக்கும். ஒவ்வொரு டேர்முக்கும் அப்படி தான் கிடைக்கும். ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். கீழே இருக்கிற மைனஸ் 1 வெளியே எடுத்துக்கலாம். மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 1 மைனஸ் ரூட் 2. ரெண்டாவது டேர்ம் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? ரூட் 2 மைனஸ் ரூட் 3. மூன்றாவது டேர்ம் என்ன? ரூட் 3 மைனஸ் ரூட் 4. இதே மாதிரி கடைசியாக என்ன டேர்ம் கிடச்சிருக்கோம்? ரூட் 8 மைனஸ் ரூட் 9. இதில் ரூட் 2 பாருங்கள், 1 மைனஸ்லேயும் 1 ப்ளஸ்லேயும், ரூட் 3 1 மைனஸில் 1 ப்ளஸில், இப்படி எல்லாம் கேன்சல் ஆயிரும். கடைசியாக உங்ககிட்ட என்ன இருக்கும்னா மைனஸ் 1 மைனஸ் ரூட் 9 கேன்சல் ஆகாது. ரூட் 9ங்கிறது 3. இந்த மைனஸை உள்ளே கொண்டு வாங்க. மைனஸ் 1 ப்ளஸ் 3. 3 மைனஸ் 1 என்ன? 2. விடை என்ன? 2. நான்காவது வினா, ரூட் 2 மற்றும் ரூட் 3க்கு இடையே ஒரு விகிதமுறு எண். ரொம்ப சிம்பிள். நாம் விகிதமுறு எண்ணுக்கு என்ன பண்ணுவோம்? ரூட் 2 கூட்டல் ரூட் 3 பை 2ன்னு போடுவோம். இப்படி போட்டிங்கன்னா இது விகிதமுறா எண். சரிங்களா? உங்களுக்கு கேள்வி என்ன? விகிதமுறு எண். விகிதமுறு எண்ணா ரூட் 2க்கும் ரூட் 3க்கும் நடுவில் ஒரு விகிதமுறு எண் என்ன? ரூட் 2ஓட மதிப்பு 1.414. ரூட் 3ஓட மதிப்பு 1.732. ஸோ இந்த ரெண்டுக்கு நடுவில் இதில் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 இருக்குது. இதை நாம் விடையாக போடுறோம். 0.423 மதிப்பு என்ன? 0.423ல் புள்ளிக்கு பிறகு 3 எண்கள் இருக்குது. அப்படின்னா நீங்கள் அதை 1000ஆல் வகுத்துட்டு 1000ஆல் பெருக்கிக்கணும். அதாவது 3 இலக்கங்கள் உள்ளதுனால 3 இலக்கங்கள் 3 0 உள்ள எண்ணால் பெருக்கி எண்ணால் வகுத்துருவோம். அப்படின்னா மேலே 423 கிடைக்கும், கீழே என்ன கிடைக்கும்? 1000 அப்படியே இருக்கும். விடை என்ன? 1. ஆறாவது வினா பாருங்க. ரூட் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் எக்ஸ் மைனஸ் 2 சமம் 5ல் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சரை அப்ளை பண்ணி பாருங்கள். ஆன்சரை அப்ளை பண்ணும்போது முதல்ல 6 கொண்டு இங்கே போடுங்க. ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் 3 ப்ளஸ் ரூட் ஆஃப் 6 மைனஸ் 2 சமம் 5 வருதான்னு பார்க்கலாம். 6 ப்ளஸ் 3 9, ரூட் ஆஃப் 9. 6 மைனஸ் 2 4, ரூட் ஆஃப் 4. ரூட் ஆஃப் 9 3, ரூட் ஆஃப் 4 2, கூட்டினா 5 கிடைக்குது. அதனால் விடை 1. ஏழாவது வினா, 7 மைனஸ் 4 ரூட் 3 சமம். இதில் இருக்க எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணணும்? இதுக்கும் நீங்கள் ஆன்சரை இங்கே போட்டு அப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது 7 மைனஸ் 4 ரூட் 3, இதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா முதல்ல ஏ ஆன்சர் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 மைனஸ் ரூட் 3 கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த கணக்கு செஞ்சு பாருங்கள். அப்படின்னா இதை வர்க்கப்படுத்தினா உங்களுக்கு 7 மைனஸ் 4 ரூட் 3 கிடைக்கணும் இல்லையா? இதை வர்க்கப்படுத்துங்க. 2 மைனஸ் ரூட் 3க்கு ஸ்கொயர் கண்டுபிடிங்க. முதல்ல ஏ ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 ஏபி, 2 2 4 ரூட் 3 ப்ளஸ் பி ஸ்கொயர், ரூட் 3 ஸ்கொயர் பண்ணுங்க 3 சமம் 7 மைனஸ் 4 ரூட் ஆஃப் 3 கிடைக்குது இல்லையா? அதனால் ஆன்சர் 1 சரியானது. எட்டாவது வினா, ரூட் ஆஃப் 3னுடைய மதிப்பு கொடுத்துட்டு 1 பை ரூட் 3 மைனஸ் 1ஓட மதிப்பு கேட்டிருக்காங்க. ரூட் ஆஃப் 3 1.732, 1 பை ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 சமம். இதனுடைய விகிதப்படுத்தும் காரணி கொண்டு பெருக்கி வகுப்போம் இல்லையா? 1 பை ரூட் 3 மைனஸ் 1 அப்படியே வச்சுக்குவோம். ரூட் 3 ப்ளஸ் 1 கொண்டு பெருக்கி ரூட் 3 ப்ளஸ் 1 கொண்டு வகுத்துருவோம். மேலே அப்படியே ரூட் 3 ப்ளஸ் 1 இருக்கும். கீழே ரூட் 3 த ஹோல் ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு ஆயிரும். இது ஏ மைனஸ் பி, இது ஏ ப்ளஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். மேலே இருக்கிற ரூட் 3 ப்ளஸ் 1 அப்படியே வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற ரூட் 3 ஸ்கொயர் பண்ணால் 3
-1. அதாவது √3 + 1 / 2. √3ங்கிறது 1.732 இல்லையா? மேலே எழுதுகிறேன். 1.732 + 1 / 2. கூட்டினீங்கன்னா 2.732 / 2. அடிச்சுக்கோங்க. 1 2 2 புள்ளி 326 மீதி 1 13 6 2 12 6 2 12 1.366. 9வது வினா 2 + √3 விகிதப்படுத்தும் காரணி. 2 + √3க்கு விகிதப்படுத்தும் காரணி நமக்கு தெரியும் இல்லையா? 2 - √3. அதாவது √3க்கு பக்கத்தில் இருக்க ப்ளஸ்ஸா மைனஸாக மாற்றிக்கணும். 10வது வினா கியூப் ரூட் ஆஃப் 1/64 அதன் மொத்த அடுக்கில் -1/2. இதோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. நாம் கியூப் ரூட் ஆஃப் 1/64 அதன் மொத்த அடுக்கு -1/2. இந்த மைனஸ் இருக்கு இல்லையா? இந்த மைனஸ் கீழே வரும்போது ப்ளஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ கீழே இருக்கிற 64 இப்போ மேலே வந்துடும். 64ன் அடுக்கு 1/2ன்னு ஆயிரும். சரிங்களா? சமம் கியூப் ரூட் ஆஃப் 64. என்னன்னா ஒரு எண்ணுக்கு அடுக்கில் 1/2 இருக்குன்னா அது ரூட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். அதாவது கியூப் ரூட் ஆஃப் 64க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 8 இல்லையா? அதாவது 8ன் அடுக்கு 1/3 சமம் 8 நாம் எப்படிமா எழுதிக்கலாம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 2 4 4 2 8 இல்லையா? இது கியூப் ரூட். இங்கே 3 தடவை, இங்கே 3 போட்டிருந்தா உள்ள 3 தடவை இருந்தால் ஒரு தடவை வெளியே, அப்படின்னா 2 வெளியே வந்துடும். ஸோ இதோட ஆன்சர் என்ன? 2. நம்ம 2 போட்டுக்கலாம். நன்றி மாணவர்களே.